அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட். என்னங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட்ல? இப்போ நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிளவுட்னா என்னன்றதை நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுங்க. காஸ்ட் எஃபிஷியன்ட். பர்ஃபெக்ட், சூப்பர், லோ காஸ்ட். தென் செகண்ட் 99% டவுன் டைம் இல்லாம இருக்கும். டவுன் டைம் இஸ் லெஸ். less downtime. Okay, reasonable. Okay. We can access data anywhere in the world. Access again, நீங்க டேட்டா சொல்றீங்க, இது கம்ப்ளீட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Easy manageability. Okay. One page like ஒரே ஃபார்ம்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். சூப்பர். ஓகே. மெயின்டெனன்ஸ் கிடையாது நமக்கு. பர்ஃபெக்ட். ஓகே. ஓகே. ஃபைன். ஓகே. இதுல ஆக்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, as you guys said, low cost. I agree. Okay. The second point is storage capacity ரொம்ப less. நமக்கு தேவையே இல்லை. ஓகே. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. தேர்ட் ஒன் இஸ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமா இல்லை இதுல. லோ காஸ்ட்ன்றது வந்து சர்வருக்கு மட்டும் நான் சொன்னது. இப்போ லோ காஸ்ட் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. நவ் coming to the next, automatically it will increase the computing power. கம்ப்யூட்டிங் பவர் என்ன தெரியுதுங்களா? எத்தனை டிவைஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸ் வேணாலும் ஹையர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெடியூஸ் சாஃப்ட்வேர் காஸ்ட். நீங்க சர்வர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலே அந்த சர்வருக்கு உண்டான ஓஎஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? சர்வர்னு போயிட்டீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட்டா உங்களுக்கு சாஃப்ட்வேர் காஸ்டும் ரெடியூஸ் ஆகும். அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட். ஓகே. நவ் குவைட் ஆப்போசிட், டிஸ்அட்வான்டேஜ். கிளவுட்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க. என்ன? Data security may be கம்மியா இருக்கலாம். சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் ஈஸி. கிளவுடுக்கு முக்கியம் என்ன தேவை? இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட். சூப்பர். ஃபைன். இன்டர்நெட் ஸ்பீடு. ஓகே. தேர்டு கான்ஸ்டன்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கனெக்ஷன் இருக்கு, ஸ்பீடு இல்லைனாலும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. எஸ் எஸ். பர்ஃபெக்ட். இப்போ இன்னொன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு கிளவுட் சர்வர் மாடல், சர்வீஸ் மாடல்னு சொல்லுவாங்க. கிளவுட் சர்வீஸ் மாடல்னா கிளவுட்ல என்னென்ன இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளவுட் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு தெரியும். இப்போ கிளவுட் சர்வீஸ் மாடல், இது பேசிக்ஸ் தான். இது நீங்க தெரிஞ்சுக்கினா போதும். கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் சர்வீஸ் மாடல்ல சாஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்.
ஓகே. SaaS, PaaS PaaS, and IaaS, IaaS. ஓகே. SaaSனா என்ன? software as service. Software as a service. ஓகே. PaaSனா? Platform as a service. Perfect. சொல்லுங்க. Infrastructure as service. Perfect. ஓகே. நீங்க ஐடியாஜி? ESG. நான் கத்தார்ல இருக்கேன். ஐடில தான் இருக்கேன். நான் அசூர் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். பர்ஃபெக்ட். ஓகே 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 ஃபைன். இப்போ சாஸ்னா என்ன? சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னாக்கா உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. ஓகே, நான் இது ஆப்போசிட்டா போறேன். ஈஸியா புரியும் எல்லாருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வர் ஸ்டோரேஜ் நெட்வொர்க் இது எல்லாமே. ஓகே, அப்படி சொல்றதை விட உங்களுக்கு நெட்வொர்க்கிங், ஓகே, அண்ட் தென் த செக்யூரிட்டி மேனேஜ் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ் இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் ப்ரொவைட் பண்றது, செக்யூரிட்டி கொடுக்கறது, அதை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஓகே, PaaSல என்னென்ன வரும்னாக்கா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் we can say வீடியோ ஸ்ட்ரீமிங். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றது எல்லாமே PaaS. அந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன வரும்னாக்கா இமெயில் சொல்லுங்க, சிஆர்எம் சொல்லுங்க, டீம் ஃபுல்லாவே டீம் கொலாபரேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஓகே ஃபைன், புரியுதுங்களா இது? சரி, இதை நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஸ்டோரேஜ், ஒரு டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்க எங்க வைக்கணும், ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வருக்கான ஸ்பேஸ், சர்வர் ஸ்டோரேஜ் நெட்வொர்க் இது எல்லாமே எங்க வைக்கணும்னாக்கா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வைக்கணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ PaaSன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். உங்களுக்கு நீங்க சாஃப்ட்வேர் பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா அதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அது வந்து PaaS டீம்னு சொல்லுவாங்க. டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே PaaS டீம். ஓகேங்களா? SaaSன்றவங்க என்னன்னாக்கா ஒரு சாஃப்ட்வேர், உங்க கம்பெனில அட்மின் டீம் இருக்காங்கல்ல, அட்மின் டீம் வந்து SaaS. இப்போ அட்மின் டீமுக்கு ஹெட் வந்து இன்ஃப்ரா. இதே ஒரு காலேஜ் லெவல்ல நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபேக்கல்டிஸ், இப்போ பிரின்சிபல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் வந்து he is the responsible for complete infrastructure. ஸோ லேப் வேணும்னா லேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும், கேட்ரிங் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி செய்யணும். இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்துடும். அண்ட் தென் PaaS பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்டிஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க சப்ஜெக்டை மட்டும் எடுத்தா போதும். இது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி SaaS சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான லைப்ரரிஸ், புக்ஸை ப்ரொவைட் பண்றது SaaS டீம். புரியுதுங்களா? இதுல நீங்க எங்க ஒர்க் பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கிளவுட்னு சொல்றோம், நம்ம அசூர் படிக்க வந்திருக்கோம். நாம எந்த டீம் இதுல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். ஓகே, சோ என்ன பண்ணுவோம் நம்ம? சர்வர்ஸ் நெட்வொர்க்ஸ் மேனேஜ் பண்ணுவோம். சர்வர்ஸ் நெட்வொர்க்ஸை மேனேஜ் பண்றோம். ஓகே ஃபைன், பர்ஃபெக்ட். அப்போ PaaSக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைங்களா? That including PaaS.
Yeah, Perfect. yes, it's including PaaS and SaaS. Yeah. சாஸும் இன்ஃப்ரால தானே வரும். Yes. ஓகே, பர்ஃபெக்ட். இது புரிஞ்சாலே போதும். இப்ப இன்ஃப்ரான்னு வரும்போது அதுக்குண்டான பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நாம செஞ்சு கொடுக்கணும். நாம செஞ்சு கொடுத்தா தான் டெவலப்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, எந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க? இப்போ .NETனாக்கா அந்த .NET கண்டிப்பா சாஸ் டீம் பார்த்தாகணும். சாஸ் டீம் யார்கிட்ட வருவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட தான் வருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட இருந்து சாஃப்ட்வேரை வாங்கி அதை பாஸ் டீம் யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது. இதுதான் சாஸ் டீம் உடைய வேலை. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட கேட்டீங்கன்னா பாஸ் விச் இன்க்ளூட்ஸ் பாஸ் அண்ட் சாஸ் போத். ஆனா பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்க? நாங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம், நீங்க எல்லாமே செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க டெவலப் மட்டும் கோட் மட்டும் தான் அடிப்போம். இதுதான் எங்க வேலை. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டீம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணு, யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். அதுதான் எங்க வேலை. பட் இன்ஃப்ரா என்ன பண்ணுவாங்க? சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஃப்ளோ ஆகாது, கேட்டா நெட்வொர்க் இஷ்யூ வரும். அந்த நெட்வொர்க் இஷ்யூ யார் பார்ப்பாங்க? இன்ஃப்ரா பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுவாங்க, ஒர்க் ஆகாது. அது எங்க வரும்னாக்கா இன்ஃப்ரால வரும். அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் தான் பார்ப்பாங்க. சாஸ் டீம், இமெயில் எனக்கு அப்டேட்டே ஆகல சார், எனக்கு இமெயில் சென்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வரவே இல்லை. ஸோ அவங்க சாஃப்ட்வேர் டீம் என்ன, நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், வருது இல்லை, அது எங்க இஷ்யூ இல்லை. ஸோ அதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து இன்வால்வ் ஆகணும். ஸோ ஐஏஏஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். இப்போ புரியுதுங்களா? நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம், we should take the complete ownership. Okay? Okay, fine. டீம், இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வரையும் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன்றத ஒரு சின்ன கோத்ரூ மட்டும் நான் கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லா போர்ட்டல் போயிடுவோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளவுட் எப்படி வந்துச்சு, எதுக்காக கிளவுட் வரணும்? ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர், இதுதான் பிசிக்கல் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து கிளவுட் ஆர்கிடெக்சர். இது உங்களுக்கு கிளியருங்களா? இதுல எதனா டவுட் இருக்குங்களா? இந்த பேசிக் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே இதுக்கு அப்புறம் போறது எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸ் தான், எல்லாமே ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பேசிக் கிளவுட்னா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். கிளியர்? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளவுட் எதுக்கு வந்தது, டைப்ஸ் ஆஃப் கிளவுட், அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங், தென் ஆர்கிடெக்சர். கிளவுட்னுடைய ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிளவுட்னுடைய ஆர்கிடெக்சர். இது கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளைண்டுடைய ஆர்கிடெக்சர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங். கிளைண்டுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங்னுடைய ஆர்கிடெக்சர், தென் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அண்ட் தென் த கிளவுட் சர்வீஸ் மாடல். ஓகே, இந்த கிளவுட் சர்வீஸ் மாடல்ல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சும்மா ஹை லெவல்ல மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி இருக்கும்னாக்கா அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. Let's get the triangle. ஓகே, ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன டீம் இருப்பாங்கன்னா, இவங்க தான் சாஸ், நெக்ஸ்ட் பாஸ், நெக்ஸ்ட் இன்ஃப்ரா. ஓகே ஓகே, இது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி பாத்தீங்கன்னா, இது எண்ட் யூசர் இருக்காங்கல்ல, எண்ட் யூசர் ஆர் டெவலப்மெண்ட் டீமோ இல்ல ஒரு பிரைவேட் கிளவுட் பப்ளிக்ல இருந்தா இந்த 3 தான் பப்ளிக் கிளவுட்ல சொல்லுவாங்க. இதுல ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம். அது இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றேன், நான் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருக்கு, அட்மின் டீமும் என்கிட்ட இருக்காங்க, பிளஸ் சாஃப்ட்வேர்ஸும் என்கிட்ட இருக்குன்னாக்கா நான் எதுவுமே பண்ண தேவையில்ல.
ஏன்னா எல்லாமே பிரைவேட்ல இருக்கு, நானே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ கிளவுட்ல வராங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லன்னாக்கா, நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நான் டிக் பண்ணிப்பேன். ரிக்வயர்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ரிக்வயர்டு. எனக்கு PaaSம் தேவையில்ல, SaaSம் தேவையில்ல. நான் இத மட்டும் நான் ஹையர் பண்ணிட்டு, இதுக்கு உண்டான பேமெண்ட் என்னவோ, இத மட்டும் நான் கிளவுட்ல பே பண்ணிட்டு போயிடுறேன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நான் ரிக்வெஸ்ட் பண்ண கிளவுட்ல ஆக்சஸ் பண்ணேன்னா, என்னுடைய மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து மோர். ஓகே. ஐ மீன் மோர் இன் த சென்ஸ் கண்ட்ரோல் வந்து எனக்கு அதிகமா இருக்கும். என்ன கண்ட்ரோல் அதிகமா இருக்கும் எனக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டாலே இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த PaaS அண்ட் SaaS. கரெக்ட்டா? எஸ். ஸோ எனக்கு கண்ட்ரோல் பண்றது பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கேன். ஐஏஎஸ் மட்டும் எடுத்திருக்கேன்னாலே எனக்கு கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். அஸ்யூம் இதே வேற ஒருத்தர் என்ன பண்றாங்க, இன்னொரு ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு தேவையில்லப்பா. எனக்கு PaaS மட்டும் எனக்கு போதும். அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ஆவரேஜா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து SaaS டீமும் வேண்டான்ட்டாங்க. ஐஏஎஸ் டீமும் வேண்டான்ட்டாங்க. நான் PaaS மட்டும் ஆக்குபை பண்ணிக்கிறேன். எனக்கு அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் மட்டும் தான் எனக்கு வேணும். அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னும் போது அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ஆவரேஜா இருக்கும். இதே அனதர் ஆர்கனைசேஷன்ல எனக்கு ஐஏஎஸும் வேண்டாம், எனக்கு PaaSம் வேண்டாம். நான் SaaS மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு அட்மின் டீம் மட்டும் போதும் அப்படின்னாக்கா லெஸ் கண்ட்ரோல். எனக்கு கண்ட்ரோலே தேவையில்ல. லெஸ் கண்ட்ரோல். ஏன்னா உனக்கு என்ன இன்ஸ்டால் மட்டும் தானே பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த 2 டீமும் இருக்காங்க. எனக்கு இன்ஸ்டால் மட்டும் தானே பண்ணி கொடுக்கணும். உனக்கு கண்ட்ரோலே தேவையில்ல. உனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். நீ எடுத்து டிப்ளாய் பண்ணிக்க. எண்ட் யூசர்ஸ். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐஏஎஸ்ல உங்களுக்கு உங்க கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். PaaSனுடைய கண்ட்ரோலா இருக்கும், SaaSனுடைய கண்ட்ரோலா இருக்கும். இல்ல எனக்கு இன்ஃப்ரா வேண்டாம், எனக்கு பிளாட்ஃபார்ம் மட்டும் போதும்னா உங்களுக்கு லெஸ் கண்ட்ரோல். வென் கம்பேரிட்டிவ் டு ஐஏஎஸ் PaaSக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கம்மியா இருக்கும். இல்ல எனக்கு இந்த PaaSம் வேண்டாம், ஐஏஎஸும் வேண்டாம், SaaS மட்டும் போதும் அப்படின்னாக்கா உங்களுக்கு லெஸ் கண்ட்ரோல், அதுக்கு உண்டான பேமெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். கண்ட்ரோல், ஆவரேஜ், மோர் கண்ட்ரோல் இது எல்லாத்துக்குமே இன்னொன்னு என்னன்னாக்கா லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாவே இந்த பிரமிட் ஃபுல்லாவே நீங்க ஐஏஎஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னாக்கா அசியூம் ஃபார் எக்ஸாம்பிள் $1,000 per monthனாக்கா PaaS எடுத்தீங்கன்னா ஆல் டுகெதர் $650 வரும். ஓகே. இல்ல நான் SaaS மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா யூ கேன் பே ஜஸ்ட் $100. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஸோ இதுதான் கிளவுட். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே ஃபைன். இன்னொரு மெயின் ரீசன் எதுக்காக நம்ம அசூர் கிளவுட் வந்திருக்கும். அதையும் சிம்பிளா சொல்றேன் நான், உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.